இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஏகப்பட்ட பெரிய மூவிஸ் வரப்போகுது. என்னென்ன பெரிய மூவிஸ் வரப்போகுது, எந்தெந்த மாசத்துல இந்த மூவிஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு இப்ப லைட்டா பாப்போம். இந்தியன் 2 ஜூன் மாசம் வரப்போகுது. இது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. டேட் இன்னும் அவங்க சொல்லல. ஆனா ஜூன் 13 வர வாய்ப்பு அதிகம். அடுத்து ராயன், இந்த படம் ஜூன் இல்ல ஜூலைல வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி ஜூன் தான் சொல்லப்படுது. ஜூன் 6 இல்ல 7 வரும்னு சொல்றாங்க. அடுத்து தங்கலான், இந்த படம் ஜூன் இல்ல ஜூலைல வர வாய்ப்பு அதிகம். இப்போதைக்கு சொல்லப்படுற டேட் வந்து ஜூன் 26 வர வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. அடுத்து அமரன், இந்த படம் ஜூலைல வர வாய்ப்பு அதிகம். அடுத்து தி கோட், இந்த படம் ஆகஸ்ட்ல வர வாய்ப்பு அதிகம். அடுத்து ஜீனி, இந்த படம் செப்டம்பர்ல வர வாய்ப்பு அதிகம். அடுத்து கங்குவா, இந்த படமும் செப்டம்பர்ல வர வாய்ப்பு அதிகம். அடுத்து வேட்டையன், இந்த படம் அக்டோபர்ல ரிலீஸ் ஆகும். இதை அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. அடுத்து விடாமுயற்சி, அக்டோபர் இல்ல நவம்பர்ல வர வாய்ப்பு அதிகம். அடுத்து கார்த்தி 27 நவம்பர்ல வர வாய்ப்பு அதிகம். இந்த வருஷத்தோட சம்மர் தமிழ் சினிமாவுக்கு வேஸ்டா போயிட்டு, ஏன்னா எலெக்ஷன் வந்ததுனால நிறைய பெரிய மூவிஸ் சம்மர்ல வரல. எல்லா பெரிய மூவிஸும் செகண்ட் ஹாஃப்க்கு போஸ்ட்போன் ஆயிட்டு, இப்ப ராயன், இந்தியன் 2, தங்கலான்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வர வேண்டிய படம். ஆனா எலெக்ஷனால தான் அதெல்லாம் தள்ளி போச்சு. இப்ப நான் சொன்ன மூவிஸோட ரிலீஸ் மந்த் இருக்குல்ல, இதுல இந்தியன் 2 வேட்டையனை தவிர மத்த மூவிஸோட மந்த் எல்லாம் அப்ராக்சிமேட் தான். ஆனா அப்ராக்சிமேட்டா இருந்தாலுமே கூட இப்ப நான் சொன்ன மாசத்துல தான் ரிலீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். இதுல எந்த மூவிக்கு நீங்க வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.